பற்றி பேச கொஞ்சம் அதிக வாய்ப்பு கிட்டியிருக்கும். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கவி பேரரசு தம்பி வைரமுத்தவர்களே, சின்ன கலைவாளர் தம்பி விவேக் அவர்களே, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களே, இசை வேந்தர் ராமமூர்த்தி அவர்களே, இசை குயில் சிசுதா அவர்களே, ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தொகுப்புரை நிகழ்த்திய கவிஞர் கையல்வழி அழகிரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொகுப்புரை ஆற்றப்போகிறோம் என்பதும் ஏதோ இந்த மாநாடு போன்ற மக்கள் வெள்ளத்தில் பேருரையே ஆற்றப்போவதாக எண்ணிக்கொண்டு காலை முதல் மாலை வரையில் என்னை சந்திக்காமலே இருந்து கயல்விழி பேச்சை தயார் செய்து இங்கே வந்து பேசியதை கேட்டேன். மிக மகிழ்ச்சி அடைந்தேன். நேரில் வந்து எப்போ தாத்தா வந்தீர்கள் என்று கேட்காவிட்டாலும் கேட்டதைப் போல எண்ணிக்கொண்டேன். அவர் இங்கே தொகுப்புரை ஆற்றிய போது இதை அழகிரி கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அஞ்சானஞ்சர் என்ற பட்டம் அவருக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய TMS அவர்கள் நீண்ட காலமாக என்பால் பழகியவர்களே ஒருவர். நான் பல சங்கீத விற்பனர்களை இசைவாளர்களை எல்லாம் அவர்கள் திரையுலகத்திலே இருந்தாலும் சரி, நாடக உலகமானாலும் சரி, தியாகராஜ பாகவதரை போன்ற தண்டபாணி தேசிகரை போல இசை மேடைகளிலே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் மிக நன்றாக அறிவேன். இங்கே தொடக்கத்தில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரவர்களில் தக்க சிறு பிறனுந்தலும் தருத்திரரும் திலகவுமே என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தோடு விழா தொடங்கியது. 69ஆம் ஆண்டு என்னை ஆளாக்கி பொறுப்பினை அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அந்த முதலமைச்சர் பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒன்று நம்முடைய அரசு விழாக்களிலே பாட வேண்டுமே என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு தமிழக காவலர்கள் வாயிலாக புலவர்கள் வாயிலாக எழுந்தபோது நான் நம்முடைய சுந்தரனார் மனோன்மணிய சுந்தரனார் பாடிய பாடலை, அந்த பாடலில் உள்ள பொதுவான கருத்துக்களை பதித்து அது யாரையும் எந்த மொழியையும் விமர்சிக்காத அளவிலே உள்ள வரிகளை எடுத்து ஒரு பாடலாக தொகுத்து அதை பாட வேண்டும் என்று எண்ணிய போது ஒரு சிலர் பயந்து கொண்டு பாட மறுத்து விட்டார்கள். அவர்கள் எண்ணினார்கள், அதிலே ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிறையா உன் சீரியலமை திறமையந்து செயன்மறந்து வாழ்த்துதுவே என்ற இந்த வரிகள் இருக்குமோ,
இது ஆரியம்போல் என்று சொல்கிற காரணத்தால் அவளுக்கு இதன் காரணமாக வருத்தம் ஏற்படுவோம் என்று பாட்டை வாங்கி கொண்டு சென்ற 2 நாளைக்கு பிறகு டெலிஃபோன் மூலமாக எனக்கு சொன்னார்கள், இந்த பாட்டை இப்பொழுது பாடுவதற்கு வசதி இல்லை, வேறு யாரையாவது வைத்து பாடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் டிஎம்எஸ் அவர்களிடத்திலும் சுசிலா அவர்களிடத்திலும் இந்த பாட்டை பாட வேண்டும் என்று சொன்னபோது விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிய தம்பிமார்களிடத்திலும் இதை சொல்லி இந்த பாட்டுக்கு நீங்கள் இசையமைத்து கொடுங்கள், அவர்கள் பாடுவார்கள் என்று சொன்னபோது விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடுவார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். பாடுவதாக சொல்லி இருக்கிறார்கள் என்றார். சொன்னேன், நான் என்னிடத்திலே அவர்கள் உறுதியளித்தவாறு நீராறு கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுக என்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அம்மையார் அவர்களும் பாடி அது இன்றளவும் உங்கள் காதுகளிலே ஒலித்த அந்த நிலையை கண்டீர்கள். அது இன்றளவும் அல்ல, தமிழ் உள்ளளவும் அது ஒலித்து கொண்டிருக்கும். எந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல், சுசிலா அவர்களுடைய பாடல் தமிழர்களுடைய கால்களிலே நிரந்தரமாக ஒலிக்கிறதோ இல்லையோ, நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து காலமெல்லாம் தமிழர்களுடைய காதுகளில், தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே வாழுகின்ற தமிழர்களுடைய காதுகளிலே மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலே வாழுகின்ற தமிழர்களுடைய காதுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். என்னை விஸ்வநாதன் சந்திக்கிற நேரத்திலெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்தீர்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுவதற்கு காரணம், இந்த பாடலுக்கு மெட்டு அமைக்கின்ற, இசை அமைக்கின்ற அந்த வாய்ப்பு அவருக்கு தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டதுதான். இத்தகைய ஒரு பாடலை பாடுகின்ற துணிவுக்காக அவர்களை பாடினார்கள், அழகாக பாடினார்கள் என்பதற்காக அல்ல. டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் பாடுகிறோம் என்று சொல்லி பாடி முடித்தார்களே, அந்த துணிவுக்காக தமிழ்த்தாயின் சார்பாக அவருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களை எல்லாம் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் இங்கே இது தன்னுடைய சொந்த ஊர் என்பதையும், சொந்த ஊரில் தான் பிறந்த வகுப்பை பற்றியும், அந்த வகுப்பினர் அவரிடத்திலே கொண்டிருக்கின்ற பாசம், பரிவு இவைகளை பற்றியும் மற்றவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நான் அவரிடத்திலே பாசமும் பதவியும் வைப்பதற்கு காரணம், அவர் அந்த ஒரு பெரிய சமுதாயத்திலே பிறந்தார், மதுரையிலே வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் திரையுலகத்திலே என்னோடு பணியாற்றினார் என்பதற்காக அல்ல. ஒரு தமிழன் இந்த அளவிற்கு இசைத்துறையிலே கீர்த்தி குடிகட்டி நிமிர்ந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு பெருமைதான் என்னை நெஞ்சி நிமிர வைக்கின்றது என்பதை இந்த மாபெரும் மகத்தான விழாவிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு பெரிய விழா எடுத்த அழகிரியினுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன், திறமையை நான் போற்றுகிறேன். ஆனால் ஒன்று சொன்னேன், மாதையிலே நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்துவிடத்திலே ஒன்று சொன்னேன், பெருங்கூட்டம் வரும், அலை அலையாய்
கடலே பொய்யது போல மைதானத்திலே கூட்டம் நிரம்பும். ஒரே ஒரு குறை, வந்திருப்பவர்களே ஒரு பகுதியினர் அடிக்கடி அங்கிருந்தவாறு ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது ஒரு தீவு போல இருக்கும் என்று சொன்னேன். அந்த தீவுக்கும் இப்பொழுது இடமில்லாமல் அமைதியான முறையிலே இந்த அருமையான விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே டிஎம்எஸ் அவர்களை பாராட்டினார்கள். பாராட்டியவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய நன்றியை என் சார்பாகவும் தம்பி அழகிரி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிரிதான் நன்றி கூறினார் என்று இல்லாமல், அழகிரி நன்றி கூறினார் என்றாலே அதில் கருணாநிதியின் நன்றியும் கலந்திருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நீங்கள் இன்றைய விழாவுக்கு உரியவர்களை, டிஎம்எஸ் அவர்களை, இசைக்குயில் சுசிலா அவர்களை வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணையட்டும். இங்கே வற்றாத கடலை போல் குழுமி இருக்கின்ற மக்களின் வாழ்த்துக்களும் இணையட்டும். வாழ்க வாழ்க டிஎம்எஸ் சுசிலா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண் மொழியே நீ வாழ்க, கதிரொளி